காலம் எப்பவும் போல நார்மலா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனா, மக்கள் மட்டும் பழைய மாதிரி இல்ல. மக்கள் தர்மத்த மறந்து பாவத்துக்கே அடிமையாக மாறுனாங்க. நீதியும் நியாயமும் அழிஞ்சு இந்த உலகம் முழுவதும் அசுத்த சக்திகள் ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. அரசர்கள் நியாயத்த மறந்து தங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்சிய செஞ்சுட்டு வந்தாங்க. மக்கள் ஒரு பெரும் மாயையில விழுந்து எது உண்மைன்னு தெரியாம இருந்தாங்க. இதுல இறை வழிபாடுகளும் வேதங்களும் மறைக்கப்பட்டு ஒரு பெரிய இருட்டு ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரும் பயங்கர சக்தி உருவாச்சு. அதோட பெயர் தான் காளி. காளி அப்படிங்கிறது சாதாரணமான தீய சக்தி இல்லைங்க. இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியோட பிறந்துச்சு. இது மனிதர்களின் மூளையை கட்டுப்படுத்தி அவங்கள முழுவதுமாக மாயின் குடியில வச்சிருக்கும். இது வருகின்ற காலம் முழுவதும்